இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைக்கு வார்த்தை, அண்ணல் அம்பேத்கருடைய புரட்சிகரமான பாதையில் நாங்கள் செல்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர், சீர்திருத்தவாதி தந்தை பெரியார், இவர்கள் இருவரும் தான் எங்களுடைய கொள்கை ஆசான்கள் என்று அவர் கோஷம் போடாத மேடையிலே இல்லை. ஆனால் அவர் மேடையிலே போட்ட கோஷம் அனைத்தும் இப்பொழுது வேஷம் என்று நன்றாக தெரிந்துவிட்டது. அண்ணல் அம்பேத்கரை போலவே ஒரு தவறான முடிவை திருமாவளவன் எடுக்கிறார். அம்பேத்கர் கூட தெரியாமல் எடுத்தார். ஆனால் திருமாவளவன் தெரிந்தே ஒரு தவறான முடிவை எடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியென்றால் ஏற்கனவே திருமாவளவன் எடுத்த முடிவுகள் எல்லாம் சரியா என்று என்னிடம் தயவு செய்து யாரும் கேள்வி கேட்டு விடுவார்கள். தொடர்ந்து தவறான முடிவுகளை எடுப்பதில் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அது திருமாவளவனுக்குத்தான் கொடுக்க வேண்டும். அந்த அளவிற்கு தொடர்ந்து தவறான முடிவுகளை எடுப்பவர், அதே நேரத்தில் அதில் தன்னுடைய சுய லாபத்தை பெரிதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர் அவர்தான் திருமாவளவன். என்ன இவ்வளவு பீடிகை என்று நீங்கள் கேட்கக்கூடும். வேங்கை வயலில் மலம் கலந்த பிரச்சனையில் காவல்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துவிட்டது. அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நாளிலிருந்து இன்று வரை காவல்துறைக்கு எதிராக திருமாவளவன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். வேங்கை வயலில் நீதி கிடைக்கவில்லை, வேங்கை வயல் நீர் தொட்டியில் மலம் கலந்த பிரச்சனையில் 3 தலித் சமூகத்து இளைஞர்களை பலிகடாவாக்க பார்க்கிறார்கள், இவர்கள் யாரை காப்பாற்றுகிறார்கள் என்று காவல்துறையை மட்டுமே குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆளுகின்ற திமுக ஆட்சியாளர்களை தவறி கூட திருமாவளவன் குற்றம் சாட்டவில்லை. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாகியும் கூட வேங்கை வயல் பிரச்சனையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் தமிழக அரசு தடுமாறி கொண்டிருந்ததா, அல்லது காவல்துறை தடுமாறி கொண்டிருந்ததா, அல்லது எந்த ஒரு குழுவும் கிடைக்காமல் காவல்துறை தடுமாறியதா என்றெல்லாம் 1000 கேள்விகள் இருக்கிறது. எப்படியோ தடுமாறி 3 பேரை குற்றவாளிகள் என்று காவல்துறை சொன்னது. அவர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக அவர்களை கைது செய்ய போவதாக சொன்னது. அவர்கள் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றவுடன் திருமாவளவன் போன்றவர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் கொதித்தார்கள். வேங்கை வயல் பிரச்சனையில் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை பலிகடாவாக்கிவிட்டு உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க விடுவதற்கு காவல்துறை முயற்சி செய்கிறது என்று தொடர்ந்து திருமாவளவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். இதே வேறு ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள், தலித் சமூகம் அல்லாத ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவரையோ அல்லது முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவரையோ அந்த குற்றத்திலே சம்பந்தமே இல்லை என்றாலும் கூட அவர்கள்தான் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று ஒரு ஜோடனையை நிகழ்த்தி ஒரு 2-3 பேரை காவல்துறை கைது செய்திருந்தால் இந்நேரம் ஜாதி வெறி, ஜாதி பித்து என்று திருமாவளவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருப்பார். வள்ளுவர் கோட்டத்திலே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வானத்திற்கும் பூமிக்கும் துள்ளி குதித்திருப்பார், கொக்கரித்திருப்பார். ஆனால் இன்றைக்கு அப்படியே சுதி குறைந்து என்ன சொல்கிறார்? வேங்கை வயலில் இதே நிலை தொடருமாயானால் நாங்கள் இந்து மதத்தை விட்டு கிறிஸ்துவ மதம் மாறுவதை தவிர வேறு வழி இல்லை. எப்படிப்பட்ட அற்புதமான சித்தாந்தம்! நான் ஏற்கனவே சொன்னேன், அம்பேத்கர் ஒரு முறை தவறான முடிவெடுத்தார். அம்பேத்கர் இந்து இசம் இஸ் டிவிஷன், இந்து மதம் எனக்கு பாகுபாட்டை தந்தது என்று சொல்லி அவர் புத்த மதத்தை தழுவினார். இறுதியில் அதை தமிழகத்தில் இருந்த பகுத்தறிவாளர் தந்தை பெரியார் வன்மையாக கண்டித்தார். பல விடயங்களில் அம்பேத்கரை போற்றியவர் தந்தை பெரியார். அம்பேத்கருடைய சமூக நீதி கொள்கைக்கு பெருமளவு ஆதரவு கொடுத்தவர் தந்தை பெரியார். இந்து மதத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடியவர் தந்தை பெரியார். இந்து மதமே இல்லாத மதம் என்று பிரச்சாரம் செய்த தந்தை பெரியார் அம்பேத்கர் புத்த மதம் தழுவியதை கண்டித்தார். அதற்கு பெரியார் சொன்ன ஒரே ஒரு கூற்று என்னவென்று கேட்டால், ஒரு மதத்தில் இருக்கின்ற ஒடுக்குமுறைக்கு இன்னொரு மதம் தீர்வாகாது, அந்த மதத்திலும் ஒடுக்குமுறைகள் இருக்கிறது.
அப்படி என்றால் நீங்கள் இருக்கின்ற மதத்திலிருந்தே அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடுவதுதான் சரியாக இருக்கும். ஆனால் இந்து மதத்தில் ஒடுக்குமுறை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புத்த மதத்தை தள்ளிவிட்டீர்கள். புத்த மதத்திலும் ஒடுக்குமுறை இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று தந்தை பெரியார் கேட்டார். இன்னொரு முக்கியமான சம்பவத்தையும் நான் இந்த இடத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்து மதத்தையோ கிறிஸ்துவ மதத்தையோ முஸ்லீம் மதத்தையோ காப்பாற்ற வேண்டும் என்று எந்த நிபந்தனையும் எந்த கட்டாயமும் நமக்கு இல்லை. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு சேலம் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்திற்கு ஒரு முக்கியமான வேலை நிமித்தமாக நான் சென்ற பொழுது அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்தின் முன்னால். அது என்ன ஆர்ப்பாட்டம் என்று கேட்டால், இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு தழுவிய தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை அங்கேயும் கிறிஸ்துவ பறையர் என்று தான் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அங்கேயும் ஒடுக்குமுறை இருக்கிறது. அந்த ஒடுக்குமுறை உடனடியாக நீக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவ மதத்தில் மற்றவர்களைப் போலவே தலித் சமூகத்தை சார்ந்தவர்களையும் நடத்த வேண்டும். மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மரம் மாறினால் அவர்கள் எப்படி பாதிரியாராக வர முடிகிறதோ அதை போலவே அந்த கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாறிய தலித் சமூகத்தை சார்ந்தவர்களும் பாதிரியாராக வர வேண்டும். அதற்கேற்றவாறு கிறிஸ்துவ மதத்தை அடிபணிய செய்ய வேண்டும். கிறிஸ்துவ மதத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தின் முன்னால் யார் போராடுகிறார்கள்? இந்து மதத்தில் ஒடுக்குமுறை இருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்துவ மதத்திற்கு போன தலித்துக்கள் போராடுகிறார்கள். கிறிஸ்துவ மதத்திலேயே பல பிரிவுகள் இருக்கிறது. வன்னியராக இருந்து கிறிஸ்துவாக மதம் மாறியவர்கள் கிறிஸ்துவ வன்னியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாடாராக இருந்து கிறிஸ்துவராக மதம் மாறியவர்கள் கிறிஸ்துவ நாடார் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆக ஒருவன் எப்பொழுது வேண்டுமானாலும் மதம் மாறலாம், ஜாதியை மாற்ற முடியாது என்பதற்கு இவையெல்லாம் அடையாளங்கள். ஆகவே திருமாவளவன் அந்த வேங்கை வயல் பிரச்சனையில் அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாறிக்கொள்ளுங்கள் என்று சொல்வதே திருமாவளவன் தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கின்ற செயல். அந்த தலித் சமூக மக்களை தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே கண் எதிரிலேயே அவர்களை ஏமாற்றுகின்ற வஞ்சிக்கின்ற ஒரு செயலே அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும்? ஆகவே திருமாவளவன் அவரை நம்பி இருக்கின்ற தலித் மக்களுக்கும் துரோகத்தையே செய்து கொண்டிருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.